போற போக்கு பார்த்தா சௌந்தர்யா அவங்களுக்கு தான் டைட்டில் கிடைக்கும் போலயே. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சௌந்தர்யா அவங்க அழுகிற வீடியோக்களை பார்த்து சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. பிக் பாஸும் ரொம்பவே ஆறுதல் எல்லாம் சொல்லியிருந்தாரு. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சௌந்தர்யா நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஆரம்பத்துல அவங்கள பிஆர் டீம்னு சொல்லியே அவங்கள ஒரு வழி ஆக்கிட்டாங்க. சௌந்தர்யா அவங்களுக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஆதரவெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து கூட சௌந்தர்யா அவங்களுடைய பிஆர் டீம் தான் இவங்க எல்லாருமே. பிஆர் வச்சுதான் சௌந்தர்யா வீட்டுக்குள்ள அவ்வளவு தூரம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் கூட பேச ஆரம்பிச்சாங்க. சொல்ல போனா ஒரு கட்டத்துல விஷ்ணு அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும்னா அழுக தெரிஞ்சிருக்கணும், நடிக்க தெரிஞ்சிருக்கணும், பிஆர் டீம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இதெல்லாம் சௌந்தர்யா அவங்க பண்ற விஷயங்களை வச்சு மேட்ச் பண்ணி கிரியேட் பண்ணி நிறைய மீம்ஸ் ட்ரோல்ஸ் எல்லாம் போட்டு கூட கலாய்ச்சிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சௌந்தர்யா அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்க. அதுவும் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள போன நிறைய பேர் அவங்கள தாக்கி ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க. சாட்சனா அவங்க கூட ரவீந்தர் அவர்கிட்ட பேசும்போது சௌந்தர்யா அவங்கள ஏதாச்சும் பண்ணணும், அவங்க தான் என்னோட டார்கெட் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ரவீந்தர் அவரும் அதுக்கு இந்த பக்கா பிளான் கொடுக்குற மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் பண்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் சௌந்தர்யா அவங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களும் பார்த்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்னால எதுவுமே பண்ண முடியல, எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை எல்லாருமே இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி உடைஞ்சு போய் ரொம்பவே ஒரு சில விஷயங்கள் மனசளவில் அவங்க பாதிக்கப்பட்டாங்க. பிக் பாஸ் கிட்ட போய் ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம அழுதுடுறாங்க, ரொம்பவே அழுதுடுறாங்க. எந்த இடமா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பேசும்போது, ஒருத்தர் மட்டும் பேசும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரிதான் சௌந்தர்யா அவங்க அழுதது பாத்தீங்கன்னா ரொம்பவே உண்மையா தாங்க இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரே மாதிரி பேசினாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால அதை தாங்கிக்க முடியாம அழுதுட்டாங்க. பிக் பாஸும் எப்பவும் போல எல்லாருக்கும் எப்படி ஆறுதல் சொல்லுவாரோ அதே போல சௌந்தர்யா அவங்களுக்கும் ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சாரு. இது எப்படியோ பிஆர் டீம் வச்சிருக்காங்களோ இல்ல அவங்க வீட்டுக்குள்ள நடிக்கிறாங்க, விளையாட்டுக்காக இப்படி பண்றாங்க, இந்த மாதிரி என்னென்ன கருத்துக்கள் யாரு சொல்லியிருந்தாலுமே ஆரம்பத்துல சௌந்தர்யா அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான், நிறைய பேர் இந்த குரலால என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்காங்க, இதனால நான் ரொம்பவே உடைஞ்சு போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லி தான் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. ஏதோ அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு இந்த கேமை ரொம்பவே நல்லா விளையாடி இருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, வீட்டுக்குள்ள இருக்க எல்லா போட்டியாளர்களையுமே சொல்லலாம். நிறைய விஷயங்களை கடந்து வந்துதான் இப்ப இந்த போட்டிக்குள்ள போயிருக்காங்க. அவங்கனால முடிஞ்ச பெஸ்ட்டை அவங்க கொடுத்திருக்காங்க. கடைசி நேரத்துல மறுபடியும் வீட்டுக்குள்ள போன இந்த போட்டியாளர்கள் ரீஎன்ட்ரிங்கிற பேர்ல பயங்கரமா உள்ள இருக்க போட்டியாளர்களை வச்சு செய்யறத பார்க்கும்போது ரீஎன்ட்ரி கொடுத்த போட்டியாளர்கள் மேலதான் எல்லாருக்குமே பயங்கர கோவம் வருது. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா அப்டேட்ஸ், பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.